Galatians chapter 5, 7 and 8 verses. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. கலாத்தியர் 5, 7, 8. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? என்ன வசனம் பாருங்க. நீங்க நல்லா தானே ஓடுனீங்க, அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதபடிக்கு உங்களுக்கு தடை செய்தவன் யார் என்று நல்லா கேட்கிறாரு. அப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் பார்ப்போமா? அப்படி பார்த்தா தான் நமக்கு தெரியும், ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். இப்ப நீங்க எழுதிக்கிறீங்க, ஆனா இங்க கொஞ்சம் கவனிச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க ரொம்ப அதுல ரொம்ப பிஸியா இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா நான் எங்கேயோ பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதாக வந்துடும். எனக்கு அது ஒரு பழக்கமாகி போச்சு, முகமுகமாக பேசணும். ஆண்டவரோட மட்டும் முகமுகமாக பேச ஆசைப்படுறோம், என்னோடைய கொஞ்சம் முகமுகமாக பேசுங்க. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் நல்லா தானே ஓடிக்கிட்டு இருந்தீங்க, நல்லா தானே ஓடிக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதபடிக்கு உங்களை தடுத்தவன் யார்? ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா தானே ஜெபிச்சுக்கிட்டு இருந்தீங்க, நல்லா தானே எல்லா வழியிலையும் நல்லா தானே நடந்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இல்லை, நானும் சரி மற்றவர்களும் சரி, நாம் எல்லோருமே தவறுகள் செய்கிறவர்கள் தான். அதில் அதுக்கு தான் இந்த வார்த்தை ஆண்டவர் என்ன கொடுக்குறேன்னா, நல்லா தானே ஓடிக்கிட்டு இருந்தீங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதபடிக்கு உங்களை தடுத்தவன் யார்? அப்படின்னா நம்ம ஓட்டம் எப்படி இருக்குன்னா, சில நேரங்களில் நல்லா ஓடிக்கிட்டே இருந்துட்டு ஆமைய முயல் மாதிரி ஆயிடும். ஆமை முயல் கதை தெரியுமில்ல உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாதா? தெரியுமே, எல்லாருக்கும் தெரியுது. அப்போ அந்த ஆமை அது போகிற வேகத்தில் அது ஒரே மாதிரி போகுது, ஆனால் அது போகிற வேகம் பார்த்தா மெதுவாக தான் தெரியும், ஆனால் அது அவ்வளோதான், அதான் ஸ்பீடு அதுக்கு. ஆனால் முயல் 2 பாய்ச்சலில் போய் சேர்ந்துடும், அந்த இடத்துக்கு போய் சேரக்கூடிய இடம். இதுக்கு வேடிக்கையாக இருக்குது, இது போகிற வேகத்துக்குள்ளே நம்ம கொஞ்சம் தூரம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அதுக்கு பிறகு போகலான்ட்டு தான் இது போய் குதித்து 2 பாய்ச்சலில் போய் இருந்துட்டு கொஞ்சம் கண்ணை மூடுது. கண்ணை மூடனோடனே 5 தூங்கிடுது, அதுக்குள்ளே பார்த்தா இது அங்கே போய் சேர்ந்துருச்சு. இப்போ அந்த மாதிரி முயல் மாதிரி சில பேர் அலட்சியம், நிர்லட்சியம், தூங்கிடுறது, அதான் தீர்மானத்தில் நிற்கிறதில்ல. ஆனால் இப்போ நீங்கள் தொடர்ந்துருக்கிறீங்க, திரும்ப தொடங்கியிருக்கீங்க. இது பலமுறை உங்கள்கிட்ட கூட பலமுறை இது தடை வந்தது, பலமுறை வந்தது இல்லையா? ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் கொண்டாந்து என்ன செஞ்சார்? பலப்படுத்திக்கிட்டே இருந்தார். அதனால இப்போ நீங்கள் தொடர்ந்து அந்த இதை கடைப்பிடிச்சு இந்த கால நேர ஜபத்தை விடாமல் செய்கிறீங்க இல்லையா? சோர்ந்து போக வேணாம், கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பவன் தானே மீட்கப்படுவான், ரட்சிக்கப்படுவான்ங்கிறது தான் ஆண்டோட வார்த்தை. சில பேர் சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்டியா? இல்லை இல்லை, கடைசி வரைக்கும் நிற்கிறவங்க தான் ரட்சிக்கப்படும். ஞானசானம் வாங்கிட்டால் மட்டும் ரட்சிக்கப்படல, அனுதினமும் நம்ம டெய்லி குளிக்கிறது மாதிரி ரட்சிப்புக்குள்ளே டெய்லி நடக்கணும். அப்போ இந்த ஓட்டங்கிறது இதுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை. நம்ம ஓடணும் அப்படின்னா நிற்காமல் ஓடணும், ஓடினா தான் வெற்றி. ஆனால் பந்தயத்தில் ஓடுறவனுக்கு 3 பேருக்கு தான் பரிசு. பவுல் சொல்கிற அவசியம் தானே, பந்தயத்தில் ஓடுறவங்க எல்லாரும் ஓடினாலும் 3 பேருக்கு தான் கிடைக்கும். ஆனால் நம்முடைய ஓட்டம் அந்த பரலோகத்தை நோக்கி நான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஓடுறவங்க அத்தனை பேரும் ஓடிட்டா போய் ஜெயிச்சிடலாம், முன்ன பின்னா ஆனாலும் ஓடிக்கிட்டே இருக்கணும், நிற்கக்கூடாது. அதுதான் அந்த ஓட்டம். ஓட முடியலன்னா அவர்கிட்ட விட்டுறணும், என்னால் ஓட முடியல, நீங்களாவது என்னை தூக்கிட்டு ஓடுங்க. அதுதான் அந்த சங்கீதத்தில் அந்த சாம்ஸில் சொல்லப்பட்டிருக்கு 37:5 அவர் சொல்கிற அந்த வசனம் என்னன்னா, உங்களுடைய இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவரை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த பிரயாணத்தில், வாழ்க்கை பிரயாணத்தில் நீங்கள் அவர்கிட்ட விட்டுருங்க உங்கள் ஓட்டத்தை, உங்கள் பிரயாணத்தை அவர்கிட்ட விட்டுருங்க. சில நேரம் முடியாது, பிள்ளைகளை அதுக்கு ஓடுற வரைக்கும் ஓடுங்க, என்னை கையை பிடிச்சி நடக்கிற வரைக்கும் நடக்குங்க, கடைசி நேரம் முடியலாமா என்னை தூக்கிக்கிறீங்கும் போது நம்ம தூக்கிடுவோம் இல்லையா? அதே கதை தான் இங்கே படிக்கிறது, படிச்சிருங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வைக்கப்படுவார். அவ்வளோதான் நம்முடைய வழி. அது நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம், அந்த வழி எனக்கு கல்லும் முள்ளமாக தெரியுது, என்னால் ஓட முடியலாண்டவர் நீங்கள் தூக்கிக்கிறீங்க. நம்மளாம் முடியாத நேரத்தில் அவர்கிட்ட விட்டுறணும். அதுதான் அந்த 1 பேதுரு 5:7 ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எல்லா பாரத்தையும் அவர்கிட்ட விட்டு விடுங்க. சரியான நேரம், ஒரு நேரம் வச்சிருக்கிறாரு,
அது வரைக்கும் நீங்கள் அந்த இஸ்ரேல் ஜனங்க முணுமுணுத்தது மாதிரி நீங்கள் முணுமுணுக்கக்கூடாது. முணுமுணுத்தா தான் பிரச்சனை. முணுமுணுக்க ஸ்டார்டிங்கிலேயே முணுமுணுத்ததுனால தான் 11 நாளில் போய் சேர வேண்டியவங்க 40 வருஷம் சுற்றினாங்க. 11 நாளில் போய் சேர்ந்துருக்கலாம் இஸ்ரேலுக்கு, கானான் தேசத்துக்கு. இவங்க இடையில ஸ்டார்டிங்கே முணுமுணுக்க ஆரம்பிச்சோம். ஐயோ பின்னாடி வர்றான் பாருங்க, நீங்கள் பயப்படாங்க, நான் இருக்கிறேன், இத்தனை அற்புதங்களை செய்து இங்கே வரைக்கும் கொண்டாந்துருக்கிறேன், இந்த கடலில் வழி கொடுக்க என்னால் முடியாதா, ஏன் நீங்கள் பயப்படுறீங்க, சும்மா இருக்கு சொல்லு மோசைக்கிட்ட சொல்லி அங்கேருந்து தொடங்கினது பாருங்க. அதனால தான் ஆண்டவர் வந்து இந்த ஆசீர்வாதங்கள் லேட் ஆகிறது. ஆபிரகாம் பற்றியும் நான் அதுதான் சொல்லுவேன். ஆபிரகாமுக்கும் ஆண்டவர் அழைத்தார். ஆதியாகமம் 12 அழைச்சி நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வானா, இவர் லோத்து அவர் அண்ணன் மகனையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டார். அங்கே ஒரு தவறு. அவங்க 2 பேரும் பிரிகிற வரைக்கும் ஆண்டவர் பேசவே இல்லைங்கிறதான் பைபிள் சொல்லுது. அவர் 2 பேரும் பிரிச்சாங்க. அவர் வந்து சோதம் குமர பட்டணத்துக்கு போயிட்டார். அவங்க எல்லாம் அழகாக இருக்கேன்ட்டு. ரொம்ப அழகாக இருக்கிறதுலாம் ஒரு நாள் நாசம்தான், மோசம்தான் இல்லையா? இன்றைக்கி நிறைய டூப்ளிகேட் தான் ரொம்ப அழகாக தெரியும், ஒரிஜினல்லாம் சரியாக இருக்காது. பார்த்துருப்பீங்க நீங்கள், நல்லா இருக்கும் இல்லையா? சைனா செட்டு, டெல்லி செட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது பார்க்க பல பலன்னு இருக்கும். நல்லா போட்டோன்னு சவுண்டெல்லாம் நல்லா வரும், டமார்னு போயிடும். அந்த கதை தான். இன்றைக்கி மனுஷனுடைய வாழ்க்கையில் கூட நிறைய பேர் அழகை தேடி தான் போகிறாங்க. திருமண வாழ்க்கையில் இருக்கட்டும், எல்லாத்தையும் இல்லை பெரிய பெரிய கம்பெனிகளை சில பேர் அதில் போனால் தான் நமக்கு இது கிடைக்கும். நான் ரைமட்டு சொன்னது மாதிரி கனடா தேசத்துக்கு போனால் தான் கிடைக்குமா, ஏன் இங்கே கிடைக்காதா? ஆண்டவர் கொடுக்கணும்னா எங்கே வேணாலும் கொடுப்பாரு இல்லையா? அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு நம்ம 6:33 முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, உங்களுக்கு எல்லாமே சேர்த்து கொடுக்கப்படும். பாருங்கள், அந்த நம்ம கேட்ட வசனத்தான் கேட்போம். ஆனால் ஆண்டவர் எல்லாரும் நான் சொல்லியிருக்கேன், மாலையை செஞ்சு கழுத்தில் மாட்டி விட்டுருவார். கம்மன்னு அந்த மல்லிகை, அடுத்து சாமந்தி, ரோஜாப்பூ எல்லாத்தையும் கட்டி கழுத்தில் போடுறது மாதிரி ஆண்டவர் இந்த வார்த்தைகளை வந்து அதே ரோஜா தான், அதே மல்லிகைப்பூ தான், அதே சாமந்தி பூ தான், அதே தாமரைப்பூ தான், அதே மறிக்கொழுந்துன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதே தான். ஆனால் அது ஃப்ரெஷ்ஷாக அது கட்டின பிறகு அதுக்கு ஒரு தனி கொஞ்சம் 2 நாள்னா அது கருகி போயிடும். ஆண்டவர் அப்படி தான் நம்ம கழுத்துலேயே இந்த வார்த்தைகளை ஆண்டவர் மாலையாக போட்டு அனுப்புகிறாரு. காஞ்சி போயிடுது. 1 மாதத்துக்கு வரைக்கும் திரும்ப இன்னொரு மாலை போட வேண்டியது வருது. கரெக்டாக இல்லையா? அப்போ மாலையை கோர்க்கிறார். ஆனால் வேறு எதுவும் இல்லை, வார்த்தை அதே வார்த்தை தான், எல்லாம் கேட்ட வார்த்தை தான். ஆனால் லிங்கு மட்டும் நல்லா இருக்கும். இந்த தடவை வந்து ரோஜா பூக்கு பின்னாடி வந்து மறிக்குழந்து வச்சுருப்பாங்க. அடுத்த ட்ரிப்பு ரோஜா பூவை தூக்கி பின்னாடி வச்சு மறிக்குழந்தை முன்னாடி வைக்கிறது. இதுதான் இந்த வசனங்க. நான் யோசனை பண்ணும்போது அப்படி தான் வருது இல்லையா? கரெக்ட் தானே? அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அந்த ஆலோசனைகள் வந்து நான் என்ன சொன்னேன், என்ன சொன்னேன், என்ன படிச்சீங்க? அவர்கிட்ட ஒப்பு கொடு. அப்போ விட்டுறணும். அவர் விட்டுட்டு அதை அவர் பார்த்துக்குருவாராம். நம்ம வந்து குழப்ப சூழ்நிலையில் இருக்கக்கூடாது. இப்போ ஆண்டவருடைய பிளானு இன்னைக்கு அந்த வசனம்லாம் எடுத்து படிக்க தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்குறார். உன்னுடைய சந்ததியை ஈஜிப்தில் கொண்டு வைப்பேன், அடிமைத்தனமாக 400 வருஷங்க அங்கே இருப்பாங்க. அதுக்கு பிறகு பெரிய படையோட நான் உங்களை அழைத்து வருவேன் சொன்னாரா இல்லையா? ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொன்னார். ஆனால் ஆபிரகாம் செத்து எத்தனையோ 4 தலைமுறைக்கு பிறகு, 4 தலைமுறைக்கு பிறகு தானே ஆபிரகாம் அதை கண்ணால் பார்க்க முடியல. ஆனால் அன்னைக்கு அவர் சொன்னது 400 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் அதை செய்து காட்டினார். அந்த மாதிரி சில ரகசியங்களை ஆண்டவர் சொல்ற, உங்களுடைய வழிகளையும் உங்களுடைய எண்ணங்களும் ஆகாயத்துங்க பூமிக்கு எவ்வளோ உயரமாக இருக்கும் தூரம். ஏசாயா 55:8-9 சொல்கிறார்ல. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் குழப்பம் அடைகிறீங்க? உங்களை பற்றி எனக்கு தெரியும், அது உங்களை பற்றி ஒரு பிளான் உண்டு. அது எரேமியாவில் இருக்குல்ல 29:11, அதுவும் எனக்கு மட்டும்தான் தெரியுங்கிறாரு, உங்களுக்கு தெரியாது இல்லையா? சீடர்கள்லாம் போய் இயேசுக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறீங்களே உங்களுடைய வருகைக்கும் இந்த உலகத்தில் நடக்க போகிற காரியங்களுக்கும் எப்போ அது அறிகுறி, எப்போ சொல்லுங்கள், எப்போ உலகம் முடியும், நீங்கள் எப்போ திரும்ப வருவீங்க? எனக்கே தெரியாது, பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும், தூதர்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. மற்ற 24 சொல்கிறார். அப்போ சில ரகசியங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி ஆண்டவர் முழுமையாக அறிஞ்சு வச்சிருக்கிறார். நம்ம இப்போ உங்கள் பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு தான் தெரியும்.
பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு தெரியும், அதுக்கு எப்படி வளர்ந்து வந்திருக்குதுக்கு, அதோடைய நேச்சர் என்ன, அதுக்கு பேச்சு என்ன, அது பார்வை என்ன, அதுக்கு அப்படி பார்க்கும்போது அது என்ன கேட்குது, என்ன யோசனை பண்ணுதுன்னு நீங்கள் வளர்ந்து வருது பார்க்குறீங்க. அப்போ நம்ம அவருடைய பிள்ளையாக இருக்கனால அவருக்கு இன்னும் அதிகமாக நம்மளை பற்றி ரொம்ப அதிகமாக நல்லா தெரியும். தெரியாமல் இல்லை, அதுக்காக பிள்ளைக்கு கேட்டோன்னு நீங்கள் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்னு தெரியும். இப்போ நம்மளும் வந்து அடைப்பிடிச்சி சில இதை கேட்போம். கேளுங்க கொடுக்கப்படும்னு சொன்னீங்களா ஆண்டவரே, ஏன் கொடுக்கல அப்படின்னு நம்ம கேட்போம். கிடைச்சிருச்சு நம்பு, நான் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, நான் நம்பிக்கிட்டு தானே இருக்கேன், ஏன் கிடைக்கல? நான் கொடுக்கக்கூடிய நேரத்தில் கொடுப்பேன், நீ வெயிட் பண்ணு, நீ அவசரப்பட்டு நீ முணுமுணுக்காத, நீ சும்மா இரு. விதையை நட்டுவிட்டு இன்னும் முளைக்கலையே விதையை எடுத்து பார்த்தா எப்படி, குரங்கு பார்த்துச்சுல, சொல்லியிருக்கேன்ல. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சில பேர் அந்த மாதிரி தான் நினச்சிட்ருக்காங்க. அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. அவருடைய வார்த்தைக்கு வந்து நமக்குள்ளே இருக்கணும்னு தான் சொல்கிறாரு. அந்த வார்த்தை எப்படி இருக்கணும்னா, உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம். இப்போ நம்ம வார்த்தைகளெல்லாம் கேட்குறோம். நீங்கள் ஜேம்ஸு யாக்கோபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1:22 கூட ஒரு வசனம் இருக்குது. நீங்கள் வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து விடாமல் அதை அனுசரித்து கடைபிடித்து நடப்பவர்களாகவும் இருங்க, அதுதான் சொல்கிறாரு. இப்போ அதே மாதிரி மத்தேயு 3:8 சொல்கிறார். மத்தேயு 3:8 ஒரு வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் மனம் மாறிட்டேன் அப்படிங்கிறத உங்களுடைய செயலில் காட்டுங்க. பாருங்க, அது அன்று சொல்ல பாருங்க, உங்களுடைய செயலில் காட்டுங்க. அப்போ நம்ம வந்து இந்த வார்த்தைகளை கேட்கறது மட்டும் இல்லாமல் அதை அனுசரித்து நடப்பவர்களாகவும் இருக்குங்கிறது தான் இருக்கா இல்லையா? இருக்கு. நான் கொஞ்சம் நீங்கள் படிக்க உங்களுக்கு உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, வஞ்சிக்காதபடிக்கு அவருக்கு அதுதான் முக்கியம். நம்மளை வஞ்சிக்காதபடிக்கு வசனங்களை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து விடாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அதுதான். இப்போ நம்ம நிறைய வசனங்களை கேட்குறோம். அந்த வசனம் இப்போ நீங்கள் ஏதாவது வசனங்கிறது ஒரு கட்டளை இல்லையா? ஆண்டவருடைய கட்டளை தான் வசனம். இப்போ அதில் ஒரு சில வசனங்களை யாராவது 1-2 சொல்லுங்களேன். ஒரு 4 பேருமே ஒன்று வேணா சம்பந்தம் சொல்லலாம். ஏதாவது ஒரு வசனங்களை சொல்லுங்களேன். ஒரு நல்ல வசனம் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். ஏதாவது சொல்லுங்களேன். பாருங்க, எடுத்தோடனே அதான் வருது. அன்புங்கிறது வந்து ஆண்டவருடைய ஆவியானவருடைய கனிகளில் ஒன்று அன்பு, ஃப்ரூட். அந்த கலாத்தியர் 5:22 முதலாவது வசனமே அந்த அன்பு தான். அப்போ இன்னைக்கு நம்ம கூட ஆண்டை விட்டு சொல்கிறோம், அன்பு கூறுவேன் பாட்டு கூட இருக்கு இல்லையா? அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த சகோதரி சொன்ன மாதிரி அன்பு, உன்னை நீ நேசிப்பது போல உன்னுடைய பிறரையும் நேபரையும் நேசிக்கணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ இது நம்ம செய்ய முடியுதா? செய்கிறோமா? கரெக்டாக செய்கிறோமா? அதுதான். அப்போ அதை நம்ம வந்து படிச்சிருக்கிறோம், அந்த வசனத்தை கேட்டிருக்கிறோம், அதை செயல்படுத்தியும் இருக்கிறோம், அது மாதிரி நடந்தும் இருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து இருக்க முடியுதா? இருக்க விடுறதில்ல. ஒருத்தன் இருக்கிறான் இல்லையா, அப்படி நம்மளை இருக்க விட மாட்டான். ஒருவேளை நீங்கள் டெய்லி ஒருத்தருக்கு வந்து சாப்பாடு போட்டுகிட்டே இருக்கிறீங்க, போதெல்லாம் சாப்பாடு போடுறீங்க, ஒரு 100 ரூபாய் காணிக்கவும் கொடுக்குறீங்க, வாரத்தில் ஒருக்கா ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கிறோமே, பிசாசு நம்மளை வந்து இங்கே டைட் பண்ணுவான். அவங்களுக்கு செய்ய முடியாத அளவில் நம்மளை இங்கே டைட் பண்ணுவான். இதுதான் நம்ம என்ன செய்யணும்னா, தீர்மானம் பண்ண பிறகு நம்மக்கிட்ட இல்லைனாலும் அங்கே செய்யணும். தீர்மானம் புரியுது சொல்கிறது? இதுதான் செயல். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதுக்காக நம்ம கடன் வாங்கி செய்கிறதுக்கு இல்லை. நம்ம பட்னியாக இருந்தாலும் கொடுக்க தீர்மானம் பண்ணி அவன் எதிர்பார்த்துட்டு இருப்பான், இன்றைக்கி வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, இன்றைக்கி சாப்பாடு. அப்போ இன்றைக்கி நம்ம பட்னியாக இருந்தாலும் அன்றைக்கி ஒரு வாழ் கொடுத்தா ஆண்டவர் நம்மளை பார்ப்பார். இவங்க தீர்மானத்தில் நிற்கிறாங்க, இவங்களுக்கு இன்னும் நிறைய கொடுத்து வைப்போன்ட்டு அப்போ கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அங்கே நம்ம வந்து அந்த தீர்மானத்தில் நிற்காமல் என்ன செய்கிறது, எனக்கே இல்லை அப்படின்ட்டு நம்ம அதை சாப்பிட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்காமல் இருக்கும்போது நமக்கு இன்னும் குறைபாடுகள் தான் வரும். நான் சொல்கிறது சின்ன எக்ஸாம்பிள். அப்போ ஆண்டவருடைய செயல் அன்பு. சரி, ஒன்று முடிஞ்சிச்சு, இன்னும் அதுக்கு நிறைய இருக்குது. சொல்லுங்கள். கேளுங்க, சொல்லுங்கள். கர்த்தர் சொல்லியிருக்கிறாருங்களா?